ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம நடிகை கல்பனா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க 1965 நாயர் விஜயலட்சுமி தம்பதிக்கு இரண்டாவது மகளாக பிறந்திருக்காங்க. அவங்களோட சகோதரிகளான கலாரஞ்சினி, ஊர்வஷி போன்றோரும் மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகைகளாக இருந்தவங்க தாங்க. கல்பனா அவர்கள் 300க்கும் மேற்பட்ட படங்கள் பார்த்தோம்னா மெயினாக மலையாளம், தமிழ், அப்புறம் ஒரு சில தெலுங்கு, கன்னட மூவிஸில் நடிச்சிருக்காங்க. அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கதாநாயகி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வர்றாங்க. ஆனால் அவங்கள ரொம்ப பாப்புலர் ஆக்குனது பார்த்தோன்னா அவங்களோட காமெடி ரோல்ஸ் தாங்க. அதுக்கப்புறமா காமெடி ரோல்ஸ் தான் அவங்க மெயினாகவே பண்ணியிருக்காங்க. அவங்க 1977 வெளியான விடருண்ண மொட்டுக்கள் மலையாளம் மூவி மூலமாக சைல்டு ஆர்டிஸ்டாக தான் அவங்களோட நடிப்பு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1980 பூக்கு வெயில் அப்படின்ற மூவியில் அவங்க மெயின் ஹீரோயினாகவும் நடிகையாக அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா தமிழில் 1985 வெளிவந்த சின்ன வீடுன்ற படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் டைரக்ஷனில் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தோன்னா இவங்களோட நடிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது தவிர சதி லீலாவதி படத்துலையும் 1995 கமலஹாசன் மற்றும் ரமேஷ் அரவிந்த் அவங்க கூட போட்டி போட்டு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடிப்பு திறமையை முழுவதுமாக வெளிப்படுத்தின படம் பார்த்தோன்னா தனிச்செல்லா ஞான் அப்படின்ற 2012 வெளிவந்த படம் தான். அதில் நடித்ததுக்காக அவங்க நேஷ்னல் அவார்ட் ஃபார் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸும் வின் பண்ணியிருக்காங்கங்க. அவங்க அந்த பட வாய்ப்பு வந்தப்போ முதலாக அவங்க ஊர்வஷியை நீங்கள் நடிக்க வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் சீரியஸான ரோலாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்களாமா. இருந்தாலும் அந்த டேரக்டர் நீங்கள் தான் நடிக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால நடிச்சிருக்காங்க. கடைசி அந்த நடிப்புக்காக அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருக்குங்க. அவங்களோட மலையாளத்தில் கடைசி மூவியான சார்லி மூவியில் அவங்களோட கேரக்டர் பார்த்தோன்னா கடைசி சூசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான நேரம் வந்தாலுமே அந்த இதில் காமெடியை தாண்டி அவர்களால் யதார்த்தமான சீரியஸான ரோலும் பண்ண முடியுன்றத மிக சிறப்பாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் நிறையா நடிகைகளுக்கு அமைகிற மாதிரி இவங்களுக்கும் மேரேஜ் லைஃப் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலைங்க. 1998 அனில்குமார் அப்படின்ற ஃபிலிம் டைரக்டரை இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா 2012 விவாகரத்தும் ஆயிருக்குங்க. அவங்களுக்கு ஸ்ரீமயி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. கல்பனா அவர்கள் ஹைதராபாத்தில் தோலான்ற தமிழ் மூவிக்காக ஷூட்டிங்கில் இருந்தப்போ அவங்க 2016 அவங்க ரூமில் மயக்கமாக கடந்திருக்காங்க. அவங்கள மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலேயே ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தாங்க. தேங்க்யூ ஆல். Keep supporting. Please subscribe to my channel.